இந்த வீடியோக்கு மட்டும் 100 வியூஸ், சுமார் 100 வியூஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் என்னையே மூஞ்சியில் 10 தடவை அடிச்சுப்பேன். ரியலாகவே சொல்கிறேன். சரி, எப்படியும் நம்ம டேரு பார்த்த மாதிரி 100 வியூஸ் வந்தால் நம்ம மூஞ்சிலேயே 10 தடவை அடிச்சிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு 100க்கு மேலேயே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கரண்ட்டாக 133 வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேரு செஞ்ச மாதிரி சொன்னது சொல்லணும். அந்த மாதிரி நம்ம இப்போ செஞ்சு காட்டிடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபராக நீங்கள் எல்லாருக்கும் நம்ம டேர் பண்ணலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 10 தடவை அடிச்சிக்கலாம். ஸ்பீடாக போடுறேன், இது பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. இன்னும் பெருமையாக இருக்குது. ஓகே, எப்படியும் நம்ம டேரு கரெக்டாக பண்ணியாச்சு. அடுத்து வேறு டேரு ஏதாவது சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் வேணால் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னால் அப்புறம் சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு நீங்கள் தம்ப்நெயில் டைட்டில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி ஸ்கை ஒன் மாலுக்கு தான் போக போகிறோம். டுடே வந்து அந்த எங்கே இருக்குது, அந்த சேட்பேட்டா, அந்த அண்ணா ஃப்ளைஓவரும் எங்கேயோ அந்த சைடு தான் அந்த ஸ்கை ஒன் இருக்குது. அது உங்களுக்கு தெரிலனா நான் அதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து நம்ம மேலே போயிட்டு அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு நம்ம கீழே டிமார்ட்டுக்கு தான் போயிருக்கோம். அது எல்லாமே நான் வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மாலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், சும்மா அப்படியே வந்தோம். நான் வந்து வீட்டிலே சாப்பிட்டதுனால நம்மளுக்கு வெளில ஒன்றும் சாப்பிட இப்போ தோண மாட்டேங்குது. ஸோ அப்படியே வெளில வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு மைண்டு ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு வந்துருக்கோம். எங்கள் அம்மா அதோட டீ குடிச்சிட்ருக்காங்க. ஒரு டீ கூட காட்டுறேன் வந்ததுக்கப்புறம். அதான் அந்த வசந்தன் பவன், அங்கே தான் வசந்தன் பவனில் தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம் டீ. அதான் நான் வந்து ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக வீட்டில் நம்ம சாப்பிட்டதுனால இங்கே வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு கீழே வர டிமார்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டிமார்ட்லாம் தெரிஞ்சு அந்த கிராசரினா பொருட்கள், வீட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கிராசரியில் அந்த டிமார்ட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு காட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது டிமார்ட்டு, நல்லா இருக்குமான்னு. என்ன வாங்குமே புரியல, ஃபுல்லாகவே பொருட்கள் தான் இருக்குது டிமார்ட்குள்ள. கைஸ், இன்ஃபார்ச்சுனேட்லிலாம் சொன்னால் அந்த மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் சொன்னால் அவங்களுக்கும் பெருமையாக இருக்கும். அதான் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து இந்த வீடியோ ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, எதுக்கு அவங்க ரூல்ஸை மீறி நம்ம எதுக்கு வீடியோ எடுக்கிறது? நம்ம வந்து அங்கே என்ன நடந்துச்சோ அப்படியே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிமார்ட்டில் வந்து நான் நிறைய பொருட்கள் வாங்கினேன். பார்த்து அந்த பில்லே அது ஃபோட்டோ ஏதாவது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே தெரியும் டிமார்ட் வீடியோ. அந்த நிறைய பொருட்கள் வாங்கியிருந்தில்ல, அந்த நிறைய பொருட்கள் வந்து வீட்டுக்கு தேவையானது யூஸ் பண்ணிட்டாங்க. அதில் யூஸ் பண்ணாத அந்த 3 பொருட்கள் இன்னும் எடுத்து வச்சுருக்காங்களே, அந்த 3 பொருட்கள் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோட காஸ்ட்டு, அது எவ்வளோ வெளில எவ்வளோ ரேட்டு, டிமார்ட்டில் எவ்வளோ ரேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிமார்ட்டில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கூல் மக்கானான்னு சொல்லுவாங்க. இது தெரியும், நீங்கள் பாருங்கள். தெரியுதா? இந்த கூல் மக்கானா வந்து வெளில வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வந்து இதோட ஆக்சுவல் இந்த டிமார்ட்டில் ரேட் வந்து 230 ருபீஸ் போட்டிருக்காங்க. பட் வெளில வந்து ஒரு 270 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதோட வெள்ளையோட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க டிமார்ட் அவங்க. இது வந்து டிமார்ட்டோட அவங்களே சேல்ஸ் பண்ணுறது, அவங்களோட பிராண்டு வச்சு அவங்களே கூல் மக்கானா சேல்ஸ் பண்ணாங்க போல். ரொம்ப கம்மி ரேட்லேயே இருக்குது கொஞ்சம். அடுத்து வந்து இந்த அக்ரோட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அக்ரோட் இதையும் டிமார்ட்டோட பிராண்டு தான். இது வந்து 350 ருபீஸ் போட்டிருக்காங்க இதோட ஆக்சுவல் ரேட்டு இந்த டிமார்ட் அவங்களது. பட் வெளில வந்து கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 400 வரும். இது வந்து எவ்வளோ கிராம்ஸ்னால் 100 கிராம்ஸ். இது வந்து 100 கிராம்ஸ் இருக்குது. வெளில வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ரேட்டு கொடுத்துருக்காங்க. கைஸ், அடுத்து வந்து பாதாம்.
இந்த பாதம் வந்து டிமார்ட்டோட பிராண்ட் கிடையாது. நான் இப்போ முன்னாடி ரெண்டு பொருள் காமிச்சேன், அது ரெண்டுமே டிமார்ட்டோட பொருள். பட் இது வந்து இந்த ப்ரோ செலக்ட்னு ஏதோ பிராண்டு. பட் இதில் வந்து ரேட் வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 280 ருபீஸ் போட்டிருக்காங்க. பட் நான் அங்கே வாங்கினது 212 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட நிறைய காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பண்ணி கம்மியாக வச்சு தான் நம்மளுக்கு டிமார்ட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. எந்த வித ப்ரொமோஷன் வீடியோவும் இல்லை, நானாக உங்களுக்கு ஒரு ஜென்யூன் கஸ்டமர் மாதிரி ரிவ்யூ பண்ணுறேன். கம்மி ரேட் தான் வச்சுருக்காங்க. இது வந்து பாதாம், இது வந்து 200 கிராம்ஸ் நினைக்கிறேன். 200 கிராம்ஸ் பாதாம். இது 200 கிராம்ஸ் பாதாம் எல்லாமே கொடுத்துட்டு கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. டிமார்ட் பெஸ்ட்டு தான். நீங்கள் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி போவீங்க. பட் டிமார்ட்டில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா அங்கேயே வாங்க. ஏன்னா அங்கே நார்மல் ரேட்டோட உங்கள் சேவிங்ஸை நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணி அங்கே வாங்கலாம். ரொம்ப புத்திசாலியாக மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்து ஒரு நல்ல புது வீடியோவே கண்டுபிடிச்சி உங்களுக்கு போடுறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும், உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான், எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அத்துடன் உங்கள் அஞ்சன் கிரண், உங்கள் அஞ்சன் பசங்க. நன்றி, வணக்கம் மக்களே. சப்ஸ்கிரைப் மக்களே, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அவ்வளோதான், இனி சொல்ல முடியாது. பாய்.